சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். என் முப்பாட்ட முருகா, உன் தமிழோடு உன் பேர நான் வாரேன், வேலோடு வாடா என் முப்பாட்ட முருகா, உன் தமிழோடு உன் பேர நான் வாரேன், வேலோடு வாடா என் முப்பாட்ட முருகா. ஆடுவோம் ஆடுவோம் ஆவேசமாக, பாடுவோம் பாடுவோம் பரவசமாக, ஆடுவோம் ஆடுவோம் ஆவேசமாக, பாடுவோம் பாடுவோம் பரவசமாக. அரோகரா ரோகரா ரோகராரோ, அரோகரா ரோகரா ரோகராரோ. போரிது போரிது போருது என்றே முழங்குவோம், அநீதிக்கு எதிரான அறப்போரை இன்றே தொடங்குவோம். போரிது போரிது என்றே முழங்குவோம், அநீதிக்கு எதிரான அறப்போரை இன்றே தொடங்குவோம். வேலோடு வாடா என் முப்பாட்ட முருகா, அன்று என் நாடு என் மக்கள் என்றே நீ வந்தாய், அந்த எண்ணத்தை இன்று நீ எமக்குள்ளே தந்தாய். கொற்றவை மைந்தனே நற்றமிழ் வேந்தனே முருகா, ஔவையின் தமிழள்ளி பருகிய முருகா, உன் அருந்தமிழ் அழிவது ஆகுமோ முருகா. கண்ணன நீ காத்த கனித்தமிழ் மொழிதான் உன் கண் முன்னே சாவதை பொறுப்பாயோ முருகா. அதை மீட்கவும் காக்கவும் போராடும் எம்மோடு இருப்பாயா முருகா. வேலோடு வாடா எம் முப்பாட்ட முருகா, உன் தமிழோடு உன் பேர நான் வாரேன், வேலோடு வாடா என் முப்பாட்ட முருகா. இன்பம் அது குறைந்து துன்பம் அது நிறைந்து துயரத்தில் உன்னினம் முருகா, துடைக்கவே முடியாமல் துடிப்பதை சகிப்பதோ உன் மனம் முருகா. அறம் கொண்டு இனமாண்ட மரபனே முருகா, உன் திறம் கொண்டு இடர் வெல்ல அருள்வாயே முருகா. அறம் கொண்டு இனமாண்ட மரபனே முருகா, உன் திறம் கொண்டு இடர் வெல்ல அருள்வாயே முருகா. திருத்தணி திருத்தணி முருகா, எல்லாம் திருத்தணி திருத்தணி அருள்வாயே முருகா. தீந்தமிழே செந்தமிழே முத்தமிழே முருகா, எண்டமிழே வண்டமிழே தண்டமிழே முருகா. தீந்தமிழே செந்தமிழே முத்தமிழே முருகா, எண்டமிழே வண்டமிழே தண்டமிழே முருகா. திருவருளை தருவாய், இனப்பகை வெல்ல எம்முடனே வருவாய். திருவருளை தருவாய், இனப்பகை வெல்ல எம்முடனே வருவாய். தருவாய் வருவாய் முருகா. வேலோடு வாடா என் முப்பாட்ட முருகா, உன் தமிழோடு உன் பேரன் நான் வாரேன், வேலோடு வாடா. எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இதுவரை இந்த மண்ணில் நிலவிய அரசியலை முற்றுமுழுதாக அகற்றி ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்பி ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்ற பெரும் கனவோடு உங்கள் பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். எங்கள் பயணம் மிக நீண்ட தூரம் கொண்டது. 15 ஆண்டுகளாக நாடெங்கிலும் நடந்து வருகிறோம். என் அன்பு பெற்றோர்களே, தேர்தல் அரசியலில் 10வது ஆண்டில் நிற்கிறோம். என் பாசத்திற்குரிய என் பெற்றோர்களே, உயிருக்கினிய என் உடன் பிறந்தார்களே, உலகெங்கிலும் மாறுதல் என்பது இப்படித்தான் நிகழ்ந்திருக்கிறது.
பல்வேறு நாடுகளில் அடிமைப்பட்டு கிடக்கிற தேசிய இனங்கள், உரிமை இழந்து அடிமையாக இருந்த தேசிய இனங்கள் எல்லாம் ஆயுதமேந்திய கிளர்ச்சியின் மூலமாக, அரசியல் புரட்சியின் மூலமாக விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறது. ஆனால் பன்னெடுங்காலமாக என் அன்னை தமிழ் இனம் உரிமை இழந்த அடிமையாக வாழ்வதற்கே அரசியல் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் பெரும் துயரமும் அவலமும். வரலாற்றில் ஒரு பெருமைப்பட வாழ்ந்த ஒரு மூத்த இனம் இன்று சிறுமைப்பட்டு வீழ்ந்து கிடக்கிறது. தன்மானத்திற்கான இயக்கம் கண்ட ஒரு இனம் அவமான சின்னமாக இன்று அலைகிறது. சுயமரியாதைக்கு கட்சி கண்ட இனம் அவமரியாதையின் அடையாளமாக இன்று அலைகிறது. உலகிற்கே சோறு போட்ட இனம், அறிவியல், நாகரிகம், வேளாண்மை, தொழில்நுட்பம், கலை, பண்பாடு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனம் இன்று அரை கிலோ அரிசிக்கும், வேட்டிக்கும், சேலைக்கும், அஞ்சுக்கும், பத்திக்கும் அல்லாடி கொண்டிருப்பதை பார்க்கிற போது ஒரு தன்மானமிக்க தமிழ் மக்கள் எப்படி இதை சகித்துக் கொள்கிறார்கள்? நமக்கென்று ஒரு அரசியல் இல்லை, நமக்கென்று ஒரு அதிகாரம் இல்லை, எந்த உரிமையும் நம்மிடத்தில் இல்லை, இந்த அதிகாரம் நமக்கானது இல்லை. அறிவை வளர்க்கும் ஆசிரிய பெருமக்கள், படிப்பிக்கிற ஆசிரியர் பெருமக்கள் பாதையில் நின்று போராடுகிறார்கள். பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் கேட்கிறார்கள். சம வேளை, எங்களுக்கு சம ஊதியம் கொடுங்கள் என்று ஆசிரியர்கள் போராடுகிறார்கள். 12,000 மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று பணி நியமனத்திற்காக வீதியில் நின்று போராடுகிறார்கள். கைக்குழந்தையோடு கர்ப்பிணி பெண்கள், எத்தனை பேர், எத்தனை போராட்டங்கள். வேளாண் குடிமக்கள் உழுத விளைச்சு வேர்வை சிந்தி விளைய வைத்த நெல்லை கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களை பாதுகாக்கவில்லை, வீதியில் போட்டு முளைக்க வெட்டிவிட்டீர்கள் என்று வேர்வை சிந்தி விளைய வைத்தவன் கண்ணீர் சிந்தி கதறி கொண்டிருக்கிறான். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், மீனவர்கள் போராடுகிறார்கள், மாணவர்கள் போராடுகிறார்கள், உயிரை காக்கும் மருத்துவ பெருமக்கள் ஊதிய உயிர் கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். செவிலிய பெண்கள், செவிலியர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள், துப்புரவு பணியாளர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள், எல்லாரும் மகளிர் சுய உதவிக்குழுவை சேர்ந்தவர்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். எல்லா போராட்டங்களிலும் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் பங்கேற்று இருக்கிறோம். இத்தனை போராட்டங்களை நமக்கு தந்தவர்கள் நாங்கள் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். தேர்தல் வருகிற போது 5,000 கொடுக்கிறார்கள். 1,31,00,000 வங்கி கணக்கில் ஒரே இரவிலே 5,000 கொடுக்கிறார்கள். கேட்டால் ஏப்ரல் மேயிலே கோடை விடுமுறை உங்களுக்கு கை செலவுக்கு ஆகும் என்கிறார்கள். அப்ப இந்த ஆண்டுதான் ஏப்ரல் மே வருகிறதா? இந்த ஆண்டுதான் கோடை விடுமுறை வருகிறதா? அப்ப போன ஆண்டெல்லாம் வரவில்லையா என்றால் அதற்கு பதில் இல்லை. 5,000 கொடுத்தார்கள். யார் காசிலே கொடுத்தார்கள்? அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். 5,000 ரூபாய் கொடுத்து அவர்கள் வாக்கை உறுதி செய்கிறார்கள். நாங்கள் அதிகாரத்தில் இல்லை, எளிய பிள்ளைகள், நாங்கள் என்ன செய்வது? அப்ப ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை என்பதெல்லாம் எவ்வளவு வெற்றி சொல், எவ்வளவு வேடிக்கையானது. நாங்கள் வந்தால் 2,000 தருவம் என்பதும், நாங்கள் வந்தால் 2,000 தருவம் என்பதும், நாங்கள் வந்தால் 2,500 தருவம் என்பதும் தான் அரசியலா? அதுதான் நல்ல ஆட்சி முறையா? இந்த ஆட்சி முறையும் தான் அறிவார்ந்த சமூகம் ஏற்கிறதா? இந்த கொடுக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பார்கள் என்று அறிவு கூர்ந்து என் அன்பு சொந்தங்கள் சிந்திக்க வேண்டாமா? எங்கிருந்து எடுப்பார்கள்? மிக அத்தியாவசியமானவற்றில் விலையை ஏற்றுவார்கள். தவிர்க்க முடியாத மின்கட்டண உயர்வு, இந்த ஆட்சியில் மட்டும் 3 முறை மின்கட்டணம் உயர்ந்திருக்கிறது. சொத்து வரி, ஒரு இடம் வாங்கினால் பத்திரப்பதிவிற்கு கணக்கில்லாத பத்திரப்பதிவு கட்டணம், அத்தியாவசிய பொருள் அரிசி, பருப்பு, பால், முட்டை, நெய், தயிர், இதுகளெல்லாம் விலை ஏற்றம். அப்ப மிக அத்தியாவசியமான ஒன்றிலே அவர்கள் வரியை கூடுதலாக விதித்து இந்த இழக்கிற பணத்தை எடுப்பார்கள். 10,00,000 கோடி கடனை தொட்டு விட்டது. என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, 10,00,000 கோடி கடன், 1,00,000 கோடி வட்டி. அந்நாட்டின் நிதிநிலை அறிக்கையை பட்ஜெட்டே 3,00,000 கோடி தான். அப்ப 1,00,000 கோடி வட்டி, 10,00,000 கோடி கடன். 10,00,000 கோடி கடனை பெற்று இந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்ட ஒரே ஒரு நலத்திட்டத்தை சொல்ல முடியுமா இவர்களால்? அறிவை வளர்க்கும் கல்வி, ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய வளம் அறிவு வளம். அந்த அறிவை ஏழை, பணக்காரன், உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்று பாகுபாடு இன்றி சரியாக, சமமாக, தரமாக கொடுத்து விட்டோம். அப்படி சொல்ல முடியுமா? தனியார் பள்ளி கல்லூரிகளின் தரம் என்ன? தனியார் முதலாளிகள் நடத்துகிற பள்ளி கல்லூரிகளின் தரம் என்ன?
அப்ப தனியார் முதலாளிகள் நடத்துற பள்ளி கல்லூரி தரமாக இருக்கிறது, அரசு பள்ளி கல்லூரி தரமற்று கிடக்கிறது என்றால் தரமற்றவர்கள் கையிலே அதிகாரம் இருக்கிறது என்பதானே பொருள். எதற்காக அப்ப 10 லட்சம் கோடி கடன்? தடையற்ற மின்சாரம் தர முடிகிறதா? மின் உற்பத்தியில் தன்னிறைவை பெற்றிருக்கிறதா இந்த நாடு? வேற மாநிலங்களிலிருந்து தனியார் முதலாளிகள் வந்து மின்சாரத்தை பெற்று இது வித்துக் கொண்டிருக்கிறது, நாட்டு குடிகளுக்கு கொடுக்கிறது. அதுவும் தடையற்ற மின்சாரம் தர முடியவில்லை. இத்தனை ஆண்டுகளால் மின்சாரத்தின் தேவை எவ்வளவு அவசியமானது என்பதை அறியாத நாடா இது? ஆட்சியாளர்களா இவர்கள்? மின்சாரம் இல்லாத எந்த இயக்கமும் இல்லை. அந்த மின்சாரத்தில் உற்பத்தியில் தன்னிறைவடைய தடையற்ற மின்சாரம் தன் நாட்டு குடிகளுக்கு கொடுக்க திட்டம் இருக்கிறதா? நிறைவேற்றி இருக்கிறதா? இல்லை. பிறகு 1.5 லட்சம் கோடி மின்துறையில இழப்பு எப்படி வந்தது? எப்படி வந்தது? அரசு போக்குவரத்து துறையிலே 1 லட்சம் கோடி இழப்பு எப்படி? தனியார் முதலாளிகள் நடத்துகிற பேருந்தில் எல்லாம் லாபம் வருகிறது, பல புதிய வழித்தடங்களுக்கு விண்ணப்பிக்கிறார்கள். அரசு போக்குவரத்தில் இழப்பு எப்படி வந்தது? யாரு கேட்டது இலவச பேருந்து? ஆண்களுக்கு இலவசம், பெண்களுக்கு இலவசம், யார் வேணாலும் ஏறலாம், யார் வேணாலும் இறங்கலாம், திருட்டு பயிலும் ஏறி தாலி எடுத்துக்கொண்டு இறங்கலாம், யார் வேணாலும் வரலாம் போகலாம். யாரு கேட்டது இலவச பேருந்து? தரமான பேருந்து, பயணிக்க சரியான பாதை, தரமான போக்குவரத்து கேட்டோம். எங்கே கொடுத்தார்கள்? எங்கே இருக்கிறது? உயிரை காக்கும் மருத்துவத்தில் தரம் உண்டா? முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்போலோ, அமைச்சருக்கு முடியவில்லை என்றால் காவேரி, மற்றொரு அமைச்சருக்கு முடியவில்லை என்றால் எம்ஜி ராமச்சந்திரா மருத்துவமனைக்கு போவார்கள். அப்ப அரசு மருத்துவமனை ஏன் தரமில்லை? தரமில்லை. அப்ப தரமற்ற மருத்துவமனையை எதுக்காக நடத்துகிறார்கள்? அதற்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதியை ஒதுக்குகிறீர்கள்? அப்ப அந்த நிதி எங்கே போகிறது? ஒரு தனியார் முதலாளி கொடுக்கிற மருத்துவ தரத்தை ஒரு அரசு, 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசு கொடுக்க முடியவில்லை என்றால் அரசு தோற்று போகிறது. கையாளாத அரசு, தோல்வியுற்ற அரசு. அந்த அரசைத்தான் நீங்கள் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என் உடன் பிறந்தவர்களே. எப்படிப்பட்ட கொடுமை பாருங்கள். இப்ப இவ்வளவு ஒவ்வொன்றையும் பாருங்க. எதையாவது ஒரு நலத்திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறதா? பிறகு எப்படி இந்த 10 லட்சம் கோடி கடன் வந்தது? இந்த 5000 ரூபாய் வங்கி கணக்கிலே போட்டதில் மட்டும் 6800 கோடி இழக்கிறார்கள். எப்படி இந்த 6800 கோடி எப்படி எடுப்பார்கள்? இந்த தேர்தல் வருது, கொடுத்து விட்டீர்கள். அடுத்த முறை அடுத்த தேர்தலுக்கு கொடுப்பீர்களா? அடுத்த முறை அடுத்த ஆண்டு கொடுப்பீர்களா? இந்த ஆண்டு கொடுக்கிறீர்களா? அடுத்த ஆண்டு வங்கியில கணக்கு போடுவீர்கள், அர்ப்பணம் போடுவீர்கள், 5000 போடுவீர்களா? எப்படி போடுவீர்கள்? படிக்க போகிற கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு 1000 3 ஆண்டு கொடுப்பீர்கள். படித்து முடித்து விட்ட 1000 யார் கொடுப்பா? அப்ப அந்த 1000 ரூபாய்க்கு என்ன கொடுக்கணும்? வேலை கொடுக்கணும். அதுக்கு திட்டம் இருக்கா? இல்லை. அப்ப எதை நோக்கி இந்த நாடை நகர்த்தி கொண்டு போகிறார்கள்? நாடங்களும் மது, சகிக்க முடியாத மது, திரவ போதை, திடப்போதை, கஞ்சா, அபின், கொக்கைன், இப்படி பல திடப்போதை, திரவ போதை, சாராயம், விஸ்கி, ரம், பீர், பிராண்டி என்று போதை அரசு விற்கிறது. அரசு அங்கீகரித்து விற்கிறது. கஞ்சா, கொக்கைன் இதெல்லாம் விற்பது அரசுக்கு தெரியாதா? இவர்களால் தடுக்க முடியாதா? நாடங்களும் கொலை, கொள்ளை. 6 வயது குழந்தையும் வன்புணர்வு செய்து கொல்லப்படுகிறாள். 60 வயசு அம்மாவும் வன்புணர்வு செய்து கொல்லப்படுகிறாள். 17 வயசு பிள்ளை, படிக்க போற பிள்ளையும் வன்புணர்வு செய்து கொல்லப்படுகிறாள். வீட்டை விட்டு ஒருவன் வெளியே வர முடியுமா என்ற பாதுகாப்பற்ற சூழல். நடுச்சாலையில் வச்சு வெட்டி எறிகிறான். அப்ப எதை நோக்கி இந்த நாடு செல்கிறது? எப்படிப்பட்ட ஆட்சி முறையை இவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? மதுவை வைத்துக் கொண்டு, அரசே மதுவை வித்துக்கொண்டு, பெண்களுக்கான பாதுகாப்பு என்பதும் சட்டம் ஒழுங்கும் என்பதும் வேடிக்கையானது. ஒரு வெற்று பேச்சு, வெட்டி பேச்சது. எப்படி காப்பாற்றுவீர்கள்? குற்றம் செய்கிற, குற்றச்செயலில் ஈடுபடுகிற 95 பேருக்கு மேலே நிறைந்த போதையில் இருக்கிறான். ஒன்னு திடப்போதை அல்லது திரவ போதையில் தான் செய்கிறான். தன்னை மறந்த நிலையில் இவ்வளவு குற்றங்களையும் செய்கிறான். இந்த நாடே ஒரு குற்ற சமூகமாக மாறி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதை எப்படி தடுப்பது? யார் தடுப்பது? இதையெல்லாம் பார்த்து பார்த்து சகித்து பொறுக்க முடியாமல் தான் உங்களிடமிருந்தே உங்களுக்காக கிளர்ந்து எழுந்து வந்தோம் என் உடன் பிறந்தார்களே. எப்படியாவது இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்று இவர்களுக்கெல்லாம் எதையாவது கொடுத்து, மிக்சி கொடுத்து, கிரைண்டர் கொடுத்து, அண்டா கொடுத்து, பரிசு பட்டி கொடுத்து, சிலிண்டர் கொடுத்து, எதையாவது கொடுத்து உங்களை ஏமாற்ற வேண்டும் நினைக்கிறார்கள். இந்த நிலையிலிருந்து எப்படியாவது என் மக்களை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். இது 2க்கும் தான் இந்த தேர்தலிலே போட்டி. இவ்வளவு பிரச்சனைகள் இந்த நாடு எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனையும் தந்தது இவர்கள். இதை தீர்க்க
வேண்டும் என்று வந்தவர்கள் நாங்கள் 2 பேருக்கும் தான் இந்த தேர்தலிலே போட்டி. அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள், நாங்கள் பணத்துக்கு வாக்கு, நம் இனத்துக்கு தூக்கு என்ற கொள்கையை கொண்டவர்கள். காசை வாங்கி கொண்டு வாக்கு போடுவது என்பது அவமானகரமானது. மதிப்புமிக்க நம் உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது உலகில் அவமானகரமானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். வாக்குக்கு காசு கொடுப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்கிறார் நம்முடைய தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் அவர்கள். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தங்கத்தை யாராவது தவிட்டிற்கு விற்பானா என்று கேட்கிறார்கள். ஜனநாயகத்தில் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டிலே மதிப்புமிக்க உரிமை, மக்களிட்ட இருக்கிற வலிமையான கடைசி உரிமை வாக்குதான். அதை விற்பது என்பது எவ்வளவு பெரிய தன்மான இழப்பு, எவ்வளவு பெரிய உரிமை இழப்பு. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்க வேணாமா? என் அன்பு சொந்தங்கள், ஒருவன் வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே ஒரு முதலீடு செய்கிறான், ஒருவன் முதலீடு செய்கிறான், 30 கோடி முதலீடு செய்கிறான். இப்ப இந்த திருத்தணி தொகுதியிலே போட்டியிடுகிறோம், 25 கோடி 30 கோடி செய்கிறான். ஒரு ஓட்டுக்கு 500 1000 என்றால் 30 கோடி முதலீடு செய்கிற ஒரு முதலாளி லாப தேவைக்கு முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்கு முதலீடு செய்வானா என்பதை அறிவார்ந்த என் அன்பு சொந்தங்கள் சிந்தித்து பார்க்கணும். அந்த இடத்திலே வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்திலே சேவை என்கிற சொல் செத்து விழுகிறது, லாப தேவை என்கிற சொல் பிறந்து விழுந்துகிறது, எழுந்துகிறது. அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு கேடுகட்ட பணநாயகம் உயிர்த்து எழுகிறது. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிலை உருவாகுமானால் என் அன்பு மக்களே, இந்த நாட்டில் முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் கட்டமைக்கப்படும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள் 5 விழுக்காட்டு முதலாளிகளுக்கான அதிகாரம். அப்ப 95 விழுக்காட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள், இவர்களுக்கான அதிகாரம் எங்கே? எங்கே மக்களாட்சி? எங்கே மாண்புமிக்க ஜனநாயகம்? எப்படி இருக்கும்? இந்த ஜனநாயகத்தை கட்டியமைக்கத்தான நமது பாட்டவர்கள் முன்னவர்கள் தூக்கிலை தொங்கினார்கள், செக்கிழுத்தார்கள், சிறைப்பட்டார்கள், மிதிப்பட்டார்கள், வதைப்பட்டார்கள். இதுக்காக போராடி சுதந்திரம் பெற்றோம். இதற்காகவா? தண்ணீர் விட்டா வளர்த்தோம், சர்வேசா கண்ணீரால் காத்தோம், இப்பயிரை கருக திருவிழமோ என்கிறார் நமது பாட்டன் பாரதி. இந்த சுதந்திர பயிரை கண்ணீரால் காத்தோம் என்கிறார். இதற்காகவா? அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டாமா? சாதி சொல்லி, மதம் சொல்லி, பணம் கொடுத்து, சாதி அரசியலானால் எங்கே இருக்கும் சகோதரத்துவம், சமத்துவம்? மதம் அரசியலானால் எங்கே இருக்கும் மானித நேயம், மானுட பற்று? எங்கே இருக்கும்? பணம் அரசியலானால் ஒழுக்கம், பண்பாடு எங்கே இருக்கும்? என் உடன் பிறந்தார்களே, எங்கே இருக்கும்? பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி மக்களுக்கு தன்னலமற்று உண்மையும் நேர்மையாக சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் இங்கே மாறுதல். இங்கே மாறுதல். அதை நோக்கித்தான் உங்கள் பிள்ளைகள் தொடர்ந்து 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 இந்த தேர்தல் களத்திலே ஒரு தேர்தலை கூட புறக்கணிக்காமல் களத்திலே தொடர்ந்து நிற்பதற்கு காரணம் இதுதான். காரணம் இதுதான். அங்குலம் அங்குலமாக வளர்ந்து வளர்ந்து வலிமையை பெற்று 3வது பெரிய அரசியல் கட்சியாக இந்த நிலத்திலே ₹1 வாக்குக்கு கொடுக்காமல் வளர்ந்து வந்திருக்கிறோம் என்றால், என்னை பெற்ற என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தார்களை நம்பி மாண்புமிக்க மக்கள், என் மக்கள் இன்னும் ஒரு நல்லாட்சி வர வேண்டும், நல்ல அரசியல் உருவாக வேண்டும் என்று இந்த நாட்டிலே ஏக்கம் கொண்ட, எண்ணம் கொண்ட மக்கள் நிறைந்திருக்கிறார்கள் என்ற எண்ணத்தில் தான் தொடர்ச்சியாக இந்திய நாட்டை யார் ஆள்வதிலே உங்கள் மகன் பிரதம வேட்பாளர் இல்லை. இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியாளர்களும் இல்லை. ஆனாலும் புதிய சின்னம், ஒரு வாரத்திற்கு முன்பு கொடுத்த இந்த ஒளிவாங்கி சின்னம், மாய்க்கு சின்னத்தை 3வது 4வது பெற்றில் இந்த சின்னத்தை தேடி 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி எங்களை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக உயர்த்தியிருக்கிறார்கள் என்றால், என் மக்கள் போற்றத்தக்கவர்கள், மாண்பு மிக்கவர்கள், இன்னும் தன்மானமும் இனமானமும் கொண்ட மானத்தமிழ் மக்கள் நிறைந்து வாழ்கிறார்கள் என்பதை காட்டுவதற்கான வாய்ப்பாக அமைந்தது. அதே நம்பிக்கையில்தான் இந்திய நாட்டை யார் ஆள்வதெனிலே எங்களை தேடிய என் மக்கள் தமிழ்நாட்டை யார் ஆள்வதில் தன் சொந்த பிள்ளைகளை நிராகரிக்க மாட்டார்கள், கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த களத்திலே நாங்கள் தேர்தலிலே போட்டியிடுகிறோம். இங்கே உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்தது என் மக்களை வைத்து பிழைக்க அல்ல, என் மக்களுக்காக உழைக்க. நாங்கள் வந்தது வெறும் பதவிக்காக அல்ல, என் மக்களின் உதவிக்காக, பணத்திற்காக அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக.
பார்க்கிறீர்களே, சீட்டு பேரமும் நோட்டு பேரமும் எப்படி நடக்கிறது என்று. 1/4 விழுக்காடு, 1/2 விழுக்காடு, 1 விழுக்காடு இருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் எவ்வளவு சீட்டும் நோட்டும் பேரம் பேசப்படுகிறது. அப்ப 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கு வைத்திருக்கிற எங்களுக்கு எவ்வளவு பேரம் பேசப்பட்டிருக்கும்? ஏன்? பணமா இனமா என்றால் எனக்கு பணத்தை விட நான் பிறந்த இனம்தான் முதன்மையானது என்பதால் தான் இந்த பதவி என் மக்களுக்கான உதவிக்கு பயன்படாது என்றால் அந்த பதவி எதற்காக என்ற கேள்வி எழுவதுதான். தனித்து 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 நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். அறிவு சமூகம் என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா தேர்தலையும் போல காசை வாங்கி கொண்டு வரிசையில் நின்று வாக்கு செலுத்தினோம் என்று கடந்து போகக்கூடாது. ஒரு நாள் இந்த நிலைமைக்கெல்லாம் மாறுதல் உண்டு. அதை செய்வதற்காக தேர்தல் உண்டு என்ற பாடல் வரிகளைப் போல என் அன்பு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். பண்டை புறம்புகள் உடையாமா இல்லையா, பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா, எண்டிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா, எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா என்கிறான் புரட்சி பாவலன். பாராண்ட ஒரு பரம்பரை சொந்த நாடால வக்கற்று நிற்பது எவ்வளவு பெரிய கொடுமை, எவ்வளவு பெரிய கேவலம். அலை மாகடன் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய்கிறான். அதை செய்யத்தான் உங்க பிள்ளைகள் இந்த களத்திலே நிற்கிறோம். சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழும் தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம்கிறான். இது போர், அநீதிக்கு எதிரான அறப்போர். அறப்போர் தமிழனின் பரம்பரை வீரத்தை கொண்டு இனப்பகைவரை விரட்டி விரட்டி அடிக்கிற ஒரு வீரச் செறிந்த மரப்போர் இந்த நிலத்திலே. அதற்கு பெயர் மக்களாட்சியிலே, ஜனநாயகத்திலே தேர்தல் என்று போர். இந்த தேர்தலை என் அறிவு சமூகம் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், பள்ளி கல்லூரிகளிலே படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் இதை புரிய வேண்டும். உங்களின் எதிர்காலம், உங்களின் வாக்கில்தான் 5 ஆண்டு கால உங்களின் எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியல் வேண்டாம் என்று நீ விலகி நின்றால் அரசியல் உன்னை விட்டு ஒருபோதும் விலகாது என்கிறான் அரிஸ்டாட்டில். அரசியல் என்ற எண்ணம் இல்லாதவன் மனிதனாக இருக்க முடியாது என்கிறார் அண்ணல் காந்தி. நீங்கள் அரசியல் வேண்டாம் என்று விலகி நின்றால் நீ யாரை அறிவிருக்கிறாய், அவன் ஆட்சியின்களே வாழ நேரிட்டும் என்கிறான் பிளாட்டோ. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு சொல்லிலும் அரசியல் பிறக்கிறது என்கிறான் புரட்சியாளர் லெனின். அரசியல் என்பது முழுக்க முழுக்க மக்களுக்கான சேவைதான் என்கிறார் பெருந்தலைவர் காமராஜர். ஆனால் இன்று அரசியல் என்பது முழுக்க முழுக்க லாபம் கொளிக்கும் தொழில்தான் என்று மாறி நிற்கிறது. இதை மாற்ற வேண்டுமா வேண்டாமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். வாழ்க ஒழிக கோஷம் போடுவதும், வரிசையில் நின்று 5-10 அரிசி அண்டா குண்டா பரிசு பொருளை வாங்கி கொண்டு மதிப்புமிக்க வாக்கை விற்பது என்பது தன்மான இழப்பு, தன்மான இழப்பு. தமிழர்கள் மானத்திற்காக உயிரை விட்ட உயிரினத்தின் கூட்டம் நாம். மரணமா மானமா என்பது மான தமிழனுக்கு மரணத்தை விட மானமே பெரிது என்பதற்காக தூக்களை தொங்கி மாண்ட மறவர் குலத்திலே வந்த பிள்ளைகள் நாம். அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது. விடுதலை அல்லது வீர மரணம் என்று மரணத்தை தழுவிய மாவீரர்களின் மக்கள் நாம். தமிழன் பாடுபட்டு சம் நிலத்தை வாங்கிய நிலத்தை விற்பான், பாடுபட்டு கட்டிய வீட்டை விற்பான், கட்டிய மனைவியின் நேசித்து கட்டிய மனைவியின் தாலியை கூட அடமானம் வைப்பான், மண்ணை அடமானம் வைப்பான், மனையை அடமானம் வைப்பான். ஆனா தன்மானத்தை மட்டும் தமிழன் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டான். எனவே இந்த தேர்தலிலே திருத்தணியிலே போட்டியிடுகிற அன்பு தம்பி சந்திரன் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். எங்களின் வெற்றி என்பது ஒரு கட்சியின் வெற்றி அல்ல, நாம் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் வெற்றி என்பதை நீங்கள் எண்ண வேண்டும். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, எங்களின் வெற்றி என்பது என் மக்களின் வெற்றி. எங்களின் அரசு என்பது, அதிகாரம் என்பது நம் மக்களுக்கான அதிகாரம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிறோம் உங்கள் பிள்ளைகள் நாங்கள். ஆண்டாண்டு காலமாக உணர்வை இழந்து, உரிமை இழந்து, அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்திற்கான ஒரு அதிகாரத்தை நிறுவுவதற்கேனும் என் இன மக்கள் பாதுகாப்பாக வாழ்கிற எதிர்கால நல்வாழ்விற்கேனும் நீங்கள்
வேளாண் குடிமகன் அந்த விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும். அதனால்தான் விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம் அதுதான். நாங்கள் உங்களின் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். நாங்கள் வந்திருப்பது கையேந்தி கேட்க வந்திருப்பது வாக்கை அல்ல, வருங்கால உங்கள் பிள்ளைகள் நம் தலைமுறையின் வாழ்க்கையை என்பதை அறிவார்ந்த என்று தாய் தந்தையர் என்னுடைய அன்பு தம்பி தங்கைகள் புரிந்து கொண்டு வேளாண் விவசாயி சின்னத்திலே என் தம்பி சந்திரனுக்கு திருத்தணி தொகுதியிலே வாக்கு செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும். விவசாயி ஒரு நாட்டில் வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழ்கிறது வளர்கிறது என்று பொருள். ஒரு நாட்டில் விவசாயி வாழ முடியாமல் தற்கொலை செய்து கொண்டு சாகிறான் என்றால் அந்த நாடு இல்லை சுடுகான் என்று பொருள். இன்னைக்கு அவன் சாவது உங்களுக்கு செய்தி, நாளைக்கு நீங்கள் பட்டினி கிடந்து சோறில்லாமல் சாவீர்கள் என்பதற்கான முன்னறிவிப்பு, எச்சரிக்கை. உணவு இல்லை என்றால் என்ன இருக்கிறது? வேளாண் கடனை தள்ளுபடி செய்கிறோம் மாதிரி ஒரு கேவலம் உலகத்தில் உண்டா? சாராய வியாபாரி ஏழையா இருந்திருக்கிறானா? சிகரெட் தயாரிக்கிறவன், பீடி தயாரிக்கிறவன், பான்பராக்கு தயாரிக்கிறவன், செல்போன் தயாரிக்கிறவன், கார் தயாரிக்கிறவன், குண்டூசி தயாரிக்கிறவன், செருப்பு தயாரிப்பவன், எவனாவது ஏழையா? எவனாவது கடன்காரனா? இல்லை. உலகத்திற்கு உணவளிக்கிற உழவர் கூடியவன் விவசாயி மட்டும் எப்படி கடன்காரனானான்? எப்படி ஆனான்? ஒரு கால் செருப்பு தைப்பவன் கூட இந்த செருப்பு 500 ரூபாய் என்றால் 500 ரூபாய். ஒரு குண்டூசி தயாரிப்பவன் கூட இந்த குண்டூசி 5 ரூபாய் என்றால் 5 ரூபாய். ஒரு விளக்க மாத்துக்கட்டை செய்கிறவனுடைய 5 ரூபாய் என்றால் 5 ரூபாய். ஆனால் அவன் விளை வைக்கிற அரிசி, பருப்பு, கரும்பு, தக்காளி, இந்த வெண்டைக்காய், சொரக்காய்க்கு விளைய வைக்கிற விவசாயி விலையை தீர்மானிப்பதில்லை. அன்புடன் பிறந்தவனை வாங்குபவன் தான் தீர்மானிக்கிறான். அந்த இடத்தில் தான் விவசாயி தோற்கிறான். விவசாயியே கடன் காணலானான். ஒரு நாட்டில் ஒரே ஒரு வேளாண் குடிமகன் விவசாயி ஏழையாக இருந்தால் அந்த நாடே ஏழை நாடாகத்தான் கணக்கிடப்படும் என்கிறார். அப்படி என்றால் உன் நாடு எவ்வளவு பெரிய ஏழை நாடு என்பதை நீ அறிந்து கொள். டாஸ்மார்க் சரக்கை எப்படி வைத்து குளிரூட்டப்பட்ட அறையிலே பாதுகாக்கிறார்கள், ஆனால் உயிருக்கு உணவாக இருக்கிற சாப்பாடை தருகிற அரிசி பருப்பை, அந்த குதிராவளி கம்பு வரகு சாமையை எப்படி தெருவில் போட்டு முளைக்க வைக்கிறார்கள் பார். இந்த ஆட்சி அதிகாரத்தை தொடர வைக்க போகிறியா? இதற்காகத்தான் வாக்கு செலுத்த போகிறீர்களா? இதை சகித்து 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 நீங்கள் அநீதி எதிர்க்க துணிவில்லாமல் அடிமையாகி போனீர்கள். அதைத்தான் நபி பெருமானார் சொல்லுகிறார். அநீதியை கண்டு அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்த்து நின்று போராடுகிறவன் எவனோ அவனே உண்மையான ஜிகாத், புனிதமான போராளி என்கிறார். அப்படி அநீதியை எதிர்த்து துணிந்து போராடுகிற ஒரு புரட்சியாளனாக என்னுயிர் அண்ணன் பழனி பாபா இந்த நிலத்திலே கிளர்ந்து எழுந்தான். அவன் ரத்த துளிகளில் வந்த பிள்ளைகள் நாம் அநீதியை அச்சமில்லாமல் எதிர்த்து துணிந்து போராட தயாராக வேண்டும். 4 வீட்டுல நாயா நின்று கத்தி நக்கி சாப்பிடுறதுக்கு பதிலா ஒரு நொடியேனும் சிங்கமாக கர்ச்சித்து விட்டு செத்து போடா என்கிறார் பழனி பாபா. அதுதான் முக்கியம். ஒருவன் காலில் விழுந்துதான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருக்குமானால் நீ எழுந்து நின்று இறந்து போடா என்கிறான் சேகுவேரா. சரணடைந்து வாழ்வதை விடவும் சண்டையிட்டு சாவது மேலானது என்கிறார் என் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். அதனால்தான் உங்கள் பிள்ளைகள் தோல்வி என்பதே எங்களுக்கு இல்லை, வெற்றி ஒன்றே எங்கள் எல்லை என்று தொடர்ந்து களத்திலே நிற்கிறதுக்கு காரணம் அதுதான். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. அதனால் தான் உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தேர்தல் களத்திலே நிற்கிறோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறது நம்முடைய வேதம், நம்முடைய மறை, வள்ளுவ பெருமகனார் தந்தெளிய மறை. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார். இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செயல் பொருட்டு உழவினார் உலகிற்கானே அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்துங்கிறான். உழவின் பெருமையை அவ்வளவு வலியுறுத்தி பாடிய நம்முடைய பாட்டனார் வள்ளுவ பெருமகனார். அறிவு சமூகம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை என்கிறார். பற்றற்று போன ஞானி கூட துறவி கூட வாழ முடியாதரா உழவன் கைமடங்கி படுத்து விட்டால் என்கிறார். அந்த பரம்பரையில் அவன் பாடியது நமக்குத்தானே, நம்ம தானே உலகிற்கு அந்த வேதத்தை கற்பித்தோம். நீங்கள் உழவை போற்றவில்லை என்றால் எவன் வேணாலும் தோற்கலாம் இந்த நாட்டிலே. ஒரு வேளாண் குடிமகன் விவசாயி தோற்றான் என்று வரக்கூடாது. ஒப்பிட்டவரை ஒரு உயிர் உள்ளவரை நினை என்கிறான்.
அப்ப உணவிட்டவனை உயிராக நினைக்க வேண்டும் இல்லையா? சோத்துல தானே உப்பு போடுற, உணவுல தானே உப்பு போடுற. அப்ப உணவுப் பொருளை விளைய வச்சு தந்த விவசாயி எப்படி நினைப்பாய்? உயிராக நினை. ஒரு தடவை நினை. வாக்கு பெட்டியில் போ. முதல் பெட்டியிலே இருப்பான். ஏன்? உன் மகன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து விட்டேன். உன் மகன் அதுல முதல் பெட்டியில வைக்கணும். நீ உதயசூரியன் எல்லா இடத்துல இருக்காது, ரெட்டலை எல்லா இடத்துல இருக்காது, தாமரை எல்லா இடத்துல இருக்காது, கை எல்லா இடத்துல இருக்கு. ஆனால் உங்கள் மகனின் விவசாயி எல்லா பெட்டியில இருப்பான். 234 இருப்பான். திருத்தணியில இருப்பான், திருப்பத்தூர்ல இருப்பான், திருப்பூர்ல இருப்பான். போய் என்ன செய்ய? 3 வேளை சாப்பிடுற. என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில வழக்கறிஞரை சந்திப்ப, எப்பவாவது மருத்துவர், எப்பவாவது பொறியாளர். ஆனால் ஒரு நாளைக்கு 3 வேளை நீ விவசாயியை சந்திக்கிற. சாப்பிடும் போது குனிஞ்சு சாப்பிடுறது அவனுக்கு நன்றி சொல்லத்தான். நீ ஒரு தடவை குனிஞ்சு சாப்பிட்டு நன்றின்னு அவன் இருப்பான் கலப்பையோட. அவனை போய் நன்றின்னு தொடு. அவனும் வாழ்வான், நம்மையும் வாழ வைப்பான். அறிவு சமூகம் புரிந்து கொள்ளணும். ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். நாளோறும் பாடுபட்டோம், ஆனாலும் துன்பப்பட்டோம். யாராருக்கும் ஓட்ட போட்டு ஓட்டாண்டி ஆகி புட்டோம். இந்த நிலை மாற நான் வேற என்ன கூறைய? இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற? ஓட்டு போட போற பொண்ணு, ஓட்டு போட போற அம்மா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னைய. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விலைவாசி ஏறி போச்சு, வாழ்க்கை நிலம் மாறி போச்சு. பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு. இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற? இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற? ஓட்டு போட போற பொண்ணு, ஓட்டு போட போற அப்பா ஒதுங்கி நிக்காத, கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிக்காத. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம். விவசாய சின்னத்திற்கு போடுங்க ஓட்ட, கொஞ்சம் மாத்துங்க நாட்டை. விவசாய சின்னத்திற்கு போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்டை. புரட்சி எப்போதும் வெல்லும். உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும். எங்கள் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா finebhk.com போங்க. மேஜிக் ப்ராப்பர்ட்டிஸை ஏஐ உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.